ஒவ்வொரு வகுப்பறையும் ஸ்மார்ட் வகுப்பறை, அதாவது திறன்மிகு வகுப்பறையா மாத்தணும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு ஆசிரியருடைய கனவும். அந்த வகுப்பறை எப்படி திறன்மிகு வகுப்பறையா மாத்துறது அப்படின்றதுக்கான சில வழிகாட்டுதல்களை இந்த வீடியோல நாம பார்க்க போறேன். நான் உங்க திலீப். நான் என்னுடைய வகுப்பறையை எப்படி மாத்தணும், அதே மாதிரி ஒரு ஆசிரியர் திறம்பட பாடங்களை கற்பிப்பதற்கு தன்னிடம் இருக்க வேண்டிய சில உபகரணங்கள், அதாவது இன்னைக்கு சார்ட்டோட நம்ம கையில சார்ட் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம் போனா மாணவனுக்கு பிடிக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். அப்படி இருக்கிற இந்த சமயத்துல நம்முடைய வகுப்பறைய திறன்மிகு வகுப்பறையா மாத்துறதுக்கு என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும், பல்வேறு விதமான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை நான் இந்த வீடியோல உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறேன். வாங்க. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னா, மாணவர்களை விர்ச்சுவல் டூர், அதாவது அமர்ந்தபடியே வகுப்பறையில இருந்து பல்வேறு நாடுகளுக்கும் பல மிருக காட்சி சாலைகளுக்கும் போயிட்டு வர மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்க முடியும். ரெண்டாவது, எல்லா நாட்டு குழந்தைகளையும் நாம கனெக்ட் பண்ணி நம்முடைய வகுப்பறைய சர்வதேச அளவுல இணைக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், கனெக்டிங் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் மூலயமா வாய்ப்பு இருக்கும். சரி, இந்த வசதிகள்லாம் செய்யறதுக்கு என்ன நமக்கு தேவை? ஸோ முதல்ல நான் காமிக்கிற இந்த பிளான் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியான ஒரு பிளான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு ப்ரொஜெக்டர் நம்ம கையில இருந்தா போதும். எல்லாருமே ஒரு ஸ்மார்ட் போன் கையில வச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்மார்ட் போனை நான் இங்க காமிக்கிற மாதிரி ஒரு டிவைஸ், இந்த டிவைஸோட பேர் கூகுள் குரோம்காஸ்ட். இந்த குரோம்காஸ்ட்டை நீங்க ப்ரொஜெக்டரோட இணைச்சிட்டு நேரடியா உங்க மொபைல் போன்ல இருக்கிற திரைய அதாவது இந்த ஸ்கிரீன், ப்ரொஜெக்டரோட ஸ்கிரீன்ல உங்க மொபைல் போனை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க முடியும். அதுக்கு இந்த குரோம்காஸ்ட் மட்டும் நீங்க ப்ரொஜெக்டரோட இணைச்சாலே போதுமானது. இது ரொம்பவே அழகா உங்க கிளாஸ் ரூமை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை மாத்துறதுக்கான சிம்பிளான பட்ஜெட்ல பண்ணக்கூடிய ஒரு நல்ல வசதியான வகுப்பறை. உதாரணத்துக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்சன், பென்கியூ மாதிரியான ப்ரொஜெக்டர்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். நல்ல பட்ஜெட் ப்ரொஜெக்டர் அப்படின்னா 30,000 இருந்து, அதாவது இதனுடைய லேம்போட பவரை பொறுத்து தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் த பிக்சர் இருக்கும். ஸோ லூமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 லூமினஸ்க்கு மேல இருக்கிற ப்ரொஜெக்டர்ஸை ப்ரெஃபர் பண்ணலாம். அண்ட் தென் குரோம்காஸ்டும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. எனிகாஸ்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். பட் கோ வித் பட்ஜெட் ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்லன்னா உங்களுக்கு நல்லதாவே கிடைக்கும். ஸோ 31,000 32,000 இருந்தாலே உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நீங்க பண்ண முடியும். இது பிளான் நம்பர் 1. அடுத்த பிளானுக்கு போவோம். அடுத்து, இல்ல எனக்கு ஒரு நல்ல பட்ஜெட் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த ப்ரொஜெக்டருக்கு பதிலா இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடியது இந்த ப்ரொஜெக்டர். இதுக்கு பேர் ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த ப்ரொஜெக்டர் நம்ம டிஸ்டன்ஸ்ல வச்சிருப்போம். ஒரு ஆசிரியர் கிட்ட, அதாவது ஸ்கிரீன் கிட்ட நிற்கும் போது இந்த ப்ரொஜெக்டரோட ரேஸ் கண்ணில் படும். இன்டராக்டிவ் ஒயிட் போர்டும் வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஒயிட் போர்டில் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைக்கும்போது அந்த ரேஸ் ஆனது கண்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு அந்த பாதிப்புல இருந்து தவிர்க்க முடியும். ஸோ இது இல்லாம இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்டும் இந்த ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டரையும் நீங்க ஒரு சிபியூவோட இணைச்சிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பவர்ஃபுல்லான கிளாஸ் ரூமா இருக்கும். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, இந்த ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் அண்ட் இது ரெண்டுமே சேர்ந்து செட்டப் ஒரு 70,000 இருந்து 80,000 ரூபாய் ஆகும். இது கூட நீங்க கம்ப்யூட்டர் சிபியூவோ அல்லது லேப்டாப்போ கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனோட மொத்த மதிப்பு நீங்க ஆல்மோஸ்ட் 80,000 to 90,000, இன்னும் எவ்வளவு அதிகமா வேணாலும் நீங்க போகலாம். ஸோ இந்த பட்ஜெட் இருக்கவங்க இதுக்கு போகலாம். ஓகேங்களா? அடுத்து, இந்த ராஸ்பெரி பை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஸ்பெரி பை அப்படின்றது சின்ன ஒரு சிபியூ மாதிரி. இந்த சிபியூவை டைரக்டா இது கூட ஸ்கிரீன் இணைச்சும் சிலர் இதை கம்ப்யூட்டரா பயன்படுத்துறாங்க. இதுல இருக்கிற ஓஎஸ் பாத்தீங்கன்னா ராஸ்பெரி பையோடதே இருக்கும். இது இல்லாம பென்டிரைவ்ல நீங்க உபுண்டு ஓஎஸ்ஓ அல்லது விண்டோஸ் ஓஎஸ், எனி ஓஎஸ் நீங்க கூகுளோட ஓஎஸ் எது வேணா நீங்க இதுல பயன்படுத்த முடியும். இது ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி. இதனோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 8,000லயே இந்த கம்ப்யூட்டர் அடக்கவில இருக்கும். இதையும் நீங்க ப்ரொஜெக்டரோட கனெக்ட் பண்ணி நீங்க ஸ்கிரீன் அப்படின்றது என்னன்னா, 2 விதம் இருக்கு. ஒன்னு செவரு பிளைனா ஒயிட்டா இருந்தாலே இந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கிறது நேரா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதை தாண்டி இன்டராக்டிவா மாத்தணும் அப்படின்னும் போதுதான் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு இருக்கணும்.
ஓகே, ஸோ அப்போ இந்த செட்டப்போட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000ல உங்களுக்கு முடிஞ்சிடும். K-on all-in-one ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர் இருந்தா கம்ப்யூட்டர் தேவையில்லை, ஸ்மார்ட் போர்டு தேவையில்லை, இதுவுமே உங்களுக்கு தனித்தனியா தேவையில்லை. இது ஆல் இன் ஒன். இது கூடவே உங்களுக்கு கீபோர்டும் மவுஸும் வந்துடும். இதுல முக்கியமான வசதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு எடுத்துட்டு போயிட்டு சாதாரண வெள்ளை செவராவே நீங்க இன்டராக்டிவ் ஒயிட் போர்டா மாத்திர முடியும். இந்த K-on ப்ரொஜெக்டர் வந்து ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா தனித்தனியா வாங்குறப்ப உங்களுக்கு என்ன பட்ஜெட் வருமோ அதை விட கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஒரு 65-70,000ல இருந்து 85 to 90,000 வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்கு. 1 lakhக்கு மேலேயும் இதுல இருக்கு. பேசிக் மாடல்ஸ் ஃப்ரம் 75,000ல இருந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த K-on ப்ரொஜெக்டர் ஆல் இன் ஒன் சொல்யூஷன் ஃபார் த கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுல உங்களுக்கு சிபியும் இருக்கு. ப்ரொஜெக்டர் வந்து மானிட்டருக்கு பதிலாக ப்ரொஜெக்ட் ஆகும். செவர்லயே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கலாம். ஸோ கிளாஸ் ரூமுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட இந்த K-on ப்ரொஜெக்டரும் உங்க வகுப்பறைக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்காக கொடுத்திருந்தேன். அதுல என்னன்னா, ஓவியம் வரையறதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களும் ஆசிரியர்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிராயிங் பேடை நீங்க வந்து சிபியூவோட இணைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அழகா ஓவியங்களை வரைய முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு சயின்ஸ் லெசன்ல இருக்கிற ஒரு அழகான படத்தை ட்ரேஸ் எடுக்கணும்னா கூட அந்த பேஜை இந்த டிராயிங் பேட் மேல வச்சுட்டே அப்படியே மேல ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா கூட அந்த ட்ரேசிங் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் டிராயிங்கா மாறிடும். ஸோ இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 4,000ல இருந்து உங்களுக்கு இந்த டிராயிங் பேட் கிடைக்கும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஆர்டிஸ்டுக்கான ஒரு டிப்பா நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த கேட்ஜெட்டை அறிமுகப்படுத்துறேன். வேக்யூம் அப்படின்ற போர்டு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான டூல் தான் நான் இந்த இதில் காமிக்கிறது. இது வந்து ஸ்டைலஸ் ஃபார் மொபைல். ரொம்ப காஸ்ட்லியான மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைலஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் எல்லா மொபைலுக்குமே யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைலஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு 35 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இந்த ஸ்டைலஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபிங்கர்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுனா இருந்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக டச் பண்ணாமையே நீங்கள் இதை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலஸை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ், தீக்ஷா வீடியோஸ், எனி வீடியோ நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நான் இந்த 2 கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இது வந்து OTG பென்ட்ரைவ். இந்த OTG அப்படின்னா ஆன் த கோ பென்ட்ரைவ்னு அர்த்தம். இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து உங்களுக்கு மொபைல்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2த்தையுமே யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, உங்க மொபைல்ல முதல்ல இன்சர்ட் பண்றீங்க, ஆல்ரெடி வந்திருக்கிற வீடியோஸ் மற்ற எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு திரும்ப அதை ஸ்டோர் பண்ணி கம்ப்யூட்டர்ல ப்ரொஜெக்ட் பண்றதுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த மாதிரியான OTG பென்ட்ரைவ்ஸ் நீங்க வாங்கலாம். நான் இங்க சாம்பிள் காமிச்சிருக்க சாண்டிஸ்க் தவிர there are so many other companies also available. நீங்க எந்த கம்பெனி வேணா ப்ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜிபிஸ் லைக் 64 ஜிபில இருந்து ஸ்டார்ட் பண்ணி வாங்கலாம், அல்லது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் பென்ட்ரைவை பொறுத்த அளவுக்கு. ஓகேங்களா? இதனோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 64 GB கம்ஸ் அரௌண்ட் 600 rupees அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆசிரியர் நான் சொல்ற எல்லா டிவைஸ்லையும் மேக்ஸிமம் ஆன டிவைசஸ் நம்ம கையில வச்சிருந்தா இஃபெக்டிவான கிளாஸ் ரூமா பண்ண முடியும். நான் இந்த எல்லா டிவைசஸுமே வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெகுலரா. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுதான் இதனுடைய ரிமோட் சென்சார் மாதிரி. இதை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சிபியூல கனெக்ட் பண்ணுவீங்க அல்லது உங்களுடைய லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிடுவீங்க. கனெக்ட் பண்ணிட்டு நீங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆன் பண்ண உடனே இது சிம்பிளான ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்கும். இது ரைட் சைட் கிளிக் பண்ணா அடுத்த ஸ்லைட் போகும், இது வந்து லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணா ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போகும். ஸோ அடுத்தது ஒன்று வந்து பிளாங்க் ஸ்க்ரீனுக்கும் இது வந்து லேசர் பாயிண்டருக்கும் யூஸ் ஆகும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய யூசேஜ். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 700ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஜெப்ரானிக்ஸ் அந்த மாதிரி போகும்போது 1500 அந்த மாதிரி ரேட்ல கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த ப்ரெசென்டர் ரொம்பவே உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எடுக்கிறப்ப அல்லது ஸ்டூடெண்ட்க்கு நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட போயிட்டு கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்து நீங்க பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாம ரொம்ப அழகா தூரத்துல இருந்து நெக்ஸ்ட் கிளிக் ஸ்டைலா பண்றதுக்கும் அழகா ப்ரெசென்ட் பண்றதுக்கும் பிளஸ் லேசர் பாயிண்டர் யூஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும்.
அடுத்து உங்க வகுப்பறைக்கு பயன்படக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா நீங்க எந்த ஒரு மெமரி சாங்ஸா இருந்தாலும், மெமரி போயம்ஸா இருந்தாலும், லெசன்ஸோடைய ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் உங்க வகுப்பறையை பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸ் ரூமா மாற்றும். இந்த கிளாஸ் ரூம் உடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனா மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200லேருந்து அவைலபிளாக இருக்குது. அதில் சிலது ரொம்ப கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிராண்டடாக போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த JBLோ அல்லது வேற ஒரு நல்ல பிராண்டை ப்ரிஃபர் பண்ணி வாங்கினீங்கன்னா ஒரு 2000, இன்னும் கொஞ்சம் அழகாக அசம்பிளிக்கே நீங்கள் யூஸ் பண்ணணும், ப்ரேயருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப ஒரு 4000லேருந்து 5000 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம வகுப்பறைக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் அவசியம். அதுக்கடுத்து ஐபாட் அப்படின்ற ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்னதா இந்த மாதிரி ஒரு ஐபாட் வாங்கணும்னா ஒரு 70லேருந்து 100 ருபீஸுக்குள்ளவே உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐபாடோட நீங்க ஒரு மெமரி கார்டில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி மெமரி சாங்ஸ் ரெக்கார்ட் பண்றது எது வேணாலும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கும்பொழுது அவன் மனப்பாடத்துல எப்பயுமே இருக்கிற மாதிரியான திங்ஸ் நீங்க பயன்படுத்த முடியும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான டெக்னாலஜி நிறைஞ்ச ஒரு கிளாஸ் ரூமா மாத்துறதுக்கு இந்த மீடியம் பட்ஜெட்ல பண்ணக்கூடிய ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 5 செட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை கொடுத்து பண்ண முடியும். அடுத்து நான் சொல்ல போற இந்த விஷயமும் உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். நீங்க வைமோட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணி IR பென் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சாரை யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ல கனெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய இந்த ஸ்மார்ட் போர்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸாம்பிளை நீங்க இங்க இமேஜ்ல பாக்குறீங்க. இது வந்து நீங்க யூடியூப்ல போயிட்டு பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இதை கன்வெர்ட் பண்றது அப்படின்றது சாதாரண ஒரு ஒயிட் ஸ்பேஸை இன்டராக்டிவா மாத்தி நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொஜெக்டர் இருக்கணும், பிளஸ் லேப்டாப்பும் இருக்கணும், அது கூட இந்த IR சென்சார் பெண்ணை வச்சு மாத்துறது. அடுத்து இந்த பென் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆஸ் யூஷுவல் நமக்கு ப்ரொஜெக்டர் அண்ட் லேப்டாப் இருக்கும் பொழுது சாதாரண செவரை நம்ம வந்து தொடுதிரையா மாத்துறதுக்கான, அதாவது இன்டராக்டிவ் ஒயிட் போர்டா மாத்துறதுக்கான டிவைஸ். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8000லேருந்தே அவைலபிளா இருக்கு. ஸோ அமேசான் அல்லது ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்ல போயிட்டு லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிள் IR பென் பேஸ்ட் USB இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு அப்படின்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு இதுக்கான ரேட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். இதை நீங்க கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணும் பொழுது செவரை நீங்க வந்து இன்டராக்டிவ் ஒயிட் போர்டா மாத்தி அதுல பசங்களை இன்டராக்ட் பண்ண வைக்க முடியும். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டூல் தான் இது VR கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த VR கிளாஸஸ்ல நீங்க மொபைல ஃபிட் பண்ணிட்டு VR வீடியோஸ் எது பார்த்தாலும் நாம அந்த இடத்துக்கு போன ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு டிவைஸ் தான் இது. இந்த VR கிளாஸஸ் 100 ருபீஸ்ல இருந்தே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான டிவைஸ்னா 600 அண்ட் தென் 2000 வரைக்குமே நல்ல ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பசங்க வந்து இப்போ வந்து டூர் கூட்டு போறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். ஸோ அந்த இடங்களை நம்ம வகுப்பறைக்கு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி 3D கிளாஸஸும் தனியா வாங்கிக்கிட்டீங்கன்னா 3D மூவிஸை நீங்க ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கவும் முடியும். ஸோ உங்களுக்கு இதுல எந்த டிவைஸ் யூஸ் ஆகுமோ அதை நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் தென் ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டும் கூடவே வந்து கார்ட்லெஸ் மைக்கும் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு டீச்சரா நீங்க இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா கிரீன் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன் மேட்டை பின்னாடி போட்டுட்டு நின்று நீங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிரீன் மேட்டை ரிமூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் எடுத்துட்டு வர முடியும். ஸோ கண்டென்ட் கிரியேஷனுக்கு உங்களுக்கு இந்த ட்ரைபாடும் கிரீன் ஸ்கிரீனும் ரொம்ப அவசியமான ஒரு டூல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப எளிமையாக ஒரு வீடியோவை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற சாஃப்ட்வேரோட நேம் ஃபோட்டோ ஸ்டோரி 3. அது எங்கே கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க.
கூகுளில் போயிட்டு ஃபோட்டோ ஸ்டோரி அப்படின்னு போட்ட உடனே உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்டோரி அப்படின்ற அந்த வெப்சைட் கிடைக்கும். இதுதான் அந்த சாஃப்ட்வேருங்க. இதை நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் டவுன்லோட் நவ் அப்படின்றத கொடுங்க. உடனே உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்ச நேரத்துலேயே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இது இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட் அவ்வளோதான் டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ். ஃபோட்டோ ஸ்டோரி டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம இன்ஸ்டாலும் பண்ண போகிறோம். download.cnet.comல நம்ம பண்ண போகிறோம். ரன்னு கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூ வரும், டவுன்லோட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணலாம். அந்த ஃபோட்டோ ஸ்டோரி அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் அந்த சாஃப்ட்வேர் ஃபோட்டோ ஸ்டோரி 3 for Windows. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் பிகின் நியூ ஸ்டோரி அப்படின்றத கொடுக்குறோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறோம். முதல் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பிக்சர்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீடியோக்கு தேவையான எல்லா இமேஜஸும் ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும். இப்போ நம்முடைய தமிழக மாநிலத்தினுடைய சின்னங்களை ஒரு ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இம்போர்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சிம்பிள்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் நான் டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் எத்தனை இமேஜஸ் இருக்குன்னா 5 இமேஜஸ் இருக்குது. இந்த 5 இமேஜஸுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணுன்னா Ctrl+A கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆகிடும். இல்லை நான் 1 2 பண்ணணுன்னா இதை அழுத்திக்கிட்டு கண்ட்ரோல் அப்படின்ற கீயை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி நான் மாற்றி மாற்றி கிளிக் பண்ணால் எந்த இமேஜ் கிளிக் பண்ணுறனோ அது செலக்ட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு 5 இமேஜஸுமே வந்துருச்சு. இந்த இமேஜை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பிளாக்காக தெரியுது இல்லையா மேலே, இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் ஒரே சமயத்தில் ரிமூவ் பிளாக் பார்டர்ஸ்னு கொடுத்தா எல்லாத்துக்குமே இந்த பிளாக் பார்டர்ஸ் அழகாக இந்த மாதிரி போயிடும். எஸ் கொடுக்குறேன் நான். இப்போ எல்லாத்துக்கும் கூட நீங்கள் எஸ் டு ஆல் கொடுத்துக்கலாமா, இல்லை எஸ் கொடுக்குறேன். இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ரிமூவ் பண்ணி அழகாக கொண்டு வருது அப்படின்றத காட்டுது. ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணுது. இது எஸ். ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல தெரியலன்றதுனால நம்ம என்ன பண்ணலான்னா முகத்துக்கு நேராக இங்கே வச்சுட்டு ஸோ இப்படி இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஓரளவுக்கு முழுசாக தெரிகிற மாதிரி இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ எஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி கொடுக்குது. ஸோ எல்லாமே பிளாக் பார்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக இங்கே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கரெக்ட் கலர் லெவல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஜஸ்ட் கொடுத்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். ஸோ இதுவும் கிளிக் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கலர் லெவல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இமேஜஸில் ரெட்டை இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை டர்ன் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். இங்கே எடிட்டில் க்ராப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை எந்த அளவுக்கு க்ராப் பண்ணணுமோ அப்படி நீங்கள் க்ராப்னு கொடுத்தா ஓகே ஆகிடும். அடுத்து ஆட்டோ ஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் கரெக்ட் கான்ட்ராஸ்ட்னு கொடுத்தா ஆன் பண்ணிங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் கரெக்ட் ஆகிடும், கலர் லெவலும் கரெக்ட் ஆகிடும். அடுத்து ஆட் எஃபெக்ட் அப்படின்றது பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். இதில் இந்த படத்தையே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், சாக் அண்ட் சார்கோலாகவும் மாற்றலாம். ஸோ நான் முதல்ல நன் கொடுத்துட்டு சாக் அண்ட் சார்கோல்னு கொடுத்தேன்னா இப்படி வந்து வரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து டிஃப்யூஸ் க்ளோனா இந்த மாதிரி ஆகும். நெகட்டிவாக மாற்றணுன்னாலும் மாற்றலாம், அவுட்லைன் பிளாக் இருக்க மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ செப்பியா இதில் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றணுன்னாலும் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் முடிஞ்சிடும். சேவ் அப்படின்றத கொடுத்தாச்சு, க்ளோஸ். அடுத்தது நம்ம இந்த எல்லாத்தையும் இமேஜ் ரிலேட்டட் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணணுன்னாலும் நம்ம டைப் பண்ணலாம். ஸ்டேட் ஃப்ளார் இல்லையா, இது வந்து ஸ்டேட் தமிழ்நாடு, ஸ்டேட் ஃப்ளவர் அப்படின்னு கொடுக்குறோம்.
ஸோ இதையே நம்ம தமிழில் டைப் பண்ணோன்னா இஎன்ஜி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு தமிழ் ஃபொனட்டிக் எடுத்துக்கிறேன். மாநில மலர், அடுத்ததுல செங்காந்தல், இந்த இல்லுக்காக செங்காந்தல் மலர் அப்படின்னு நம்ம தட்டச்சு செஞ்சிட்டோம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கானது ஓகே. இது சென்டரில் இருந்தால் தெரியல நமக்கு. ஸோ என்ன பண்ணலாம், கீழே கொடுத்துடலாம். அண்ட் தென் கலர் மாற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் இருந்தால் இந்த இடத்துல நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் கொடுத்துட்டேன். போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபாண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு தெரியுது. இந்த மாதிரி கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். டெக்ஸ்டோட சைஸு இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே கொடுக்கலாம். 18 ஓகேன்னு நினைக்கிறேன். 18 விடவும் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். 16 ஓகே. ஸோ இப்போ ஓரளவுக்கு அழகாக தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததுக்கு நம்ம என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, மாநில பறவை, பறவை, இது வந்து மரகத புறா இல்லைங்களா? ஓகே, இப்போ நமக்கு இது மேலே இருந்தால் ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறோம். அதுவும் லெஃப்டில் இருந்தால் அழகாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டேட் ஃப்ரூட் இல்லையா, அது இந்த எடுத்துக்கிறேங்க. மாநில பழம். ஸோ இது வந்துட்டு அத்திப்பழம். இப்படி கொடுக்குறோம். இதுவும் லெஃப்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். டாப்பில் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கலர் மாற்றலாம். என்ன கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த இடத்துக்குன்னா எல்லோ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போல்டு கொடுத்துட்டு ஓகே. ஸோ ஒரே கலர் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு மாநில விலங்கு வரையாடு இல்லையா? வரையாடு அப்படின்றத டைப் பண்ணுறோம். இது நம்ம கீழே இருந்தால் ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். லைட் கலராக கொடுத்துடலாம். போல்டு கொடுக்குறேன். அண்ட் தென் கலர் வந்துட்டு ஒயிட் அல்லது எல்லோ ரெண்டுமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அக்வா ப்ளூ கொடுத்து பார்ப்போம் இந்த முறை. ஸோ ஓரளவுக்கு நல்லா விசிபிளாக இருக்குது. அடுத்தது மரம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மாநில மரம், பனை மரம். ஓகே, இப்போ இது கீழே கொஞ்சம் பிளாங்காக இருக்கிறதுனால கீழே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொடுத்தாச்சு. நம்ம போல்டு மட்டும் பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிவிட்டு நல்ல ப்ளூ கலர் நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு அழகாக தெரியுது. எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இங்கேயே கூட நீங்கள் பழசில் நம்ம பார்த்த எஃபெக்ட்ஸ் இங்கே கூட மாற்ற முடியும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே டைப் பண்ணியாச்சு. அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு கற்றுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜஸ் இன்சர்ட் பண்ணோம், அதுக்கு அடுத்து டைப் பண்ணோம், அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கூட நோட்ஸ் வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கு இங்கே வேணும்னா டைப் பண்ணிட்டு கூட படிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே ஆல்ரெடி டைப் பண்ணதையே படித்தா போதுன்றதுனால நான் இப்போ ஸ்டார்ட் நரேஷன் கொடுக்குறேன். தமிழ்நாடு ஸ்டேட் ஃப்ளவர், மாநில மலர் செங்காந்தல் மலர். ஸோ இந்த ஸ்லைடை நம்ம படித்து முடிச்சாச்சு. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட், மாநில பறவை மரகத புறா. ஸோ இதை படிச்சிட்டோம். அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஃப்ரூட், மாநில பழம் அத்திப்பழம். தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல்,
நம்முடைய மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரீ, நம்முடைய மாநில மரம் பனை மரம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம எல்லாத்தையுமே படித்து முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து டைப்பிங்கும் முடிச்சாச்சு, அதுக்கடுத்து வாய்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரிவியூ வேணா பார்க்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கலாம். அண்ட் தென் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மாற்றணும் முன்னாடி பின்னாடி, அதாவது இது மரம் முன்னாடி வந்தால் பரவாயில்லன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே ஜஸ்ட் ப்ரீவியஸ்க்கு கொடுத்தீங்கன்னா முன்னாடி நகருது, இல்லை அடுத்தது வந்தால் பரவாயில்லன்னா இந்த சைடு கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ நமக்கு பேக்ட்ராப்பில் ஏதாவது மியூசிக் வேணும் அப்படின்னா செலக்ட் மியூசிக்கில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது மியூசிக் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு மியூசிக்கை நீங்கள் கொடுக்கலாம். அந்த மியூசிக் கொடுத்தா பேக்ரவுண்டில் உங்களுக்கு இருக்கும். ரிமெம்பர், மைல்டான மியூசிக், கொஞ்சம் லோ வாய்ஸாக இருக்கிறது கொடுத்தா தான் நம்ம வாய்ஸ் எடுப்பணும். ஸோ இல்லை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்குனா எந்த மியூசிக் இல்லாமல் கூட கொடுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்றப்ப சேவ் யுவர் ஸ்டோரி டு பிளேபேக் ஆன் யுவர் கம்ப்யூட்டர்ன்றப்ப WMVயாக நமக்கு சேவ் ஆகும். ஓகே, நான் இப்போ செட்டிங்ஸ்க்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை விட பெருசாக சைஸ் வேணும்னா 800 இந்த ப்ரொஃபைல் இந்த லெவல் அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். அல்லது நீங்கள் சின்னதாக வேணும்னா இந்த சைஸஸ் கொடுக்கலாம். பெட்டர் இருக்கிறதுலே அதிகம் இது, நம்ம இதையே கொடுத்துக்கலாம். ஓகேன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டா டன், அவ்வளோதான். நமக்கு இப்போ ஆடியோ மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடிமேடாக நமக்கு ஒரு வீடியோ தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு பேசிக்கிட்டு இருக்கப்பே VV ஸ்டோரி. இப்போ நம்ம பண்ண தமிழ்நாடு ஸ்டேட் ஃப்ளவர், மாநில மலர் செங்காந்தல் மலர். தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட், மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாடு ஸ்டேட் ஃப்ரூட், மாநில பழம் அத்திப்பழம். தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரீ, நம்முடைய மாநில மரம் பனை மரம். தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல், நம்முடைய மாநில விலங்கு. ஸோ அவ்வளோதாங்க, பியூட்டிஃபுல்லாக நமக்கு ஒரு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நிறைய வீடியோஸை ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணி நம்ம வகுப்பறைக்கு பயன்படுத்தலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு அழகாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு இதை விட எந்த சாஃப்ட்வேரும் கிடையாது. ஸோ நம்ம இதை முடிச்சுக்கிறோம். எக்ஸிட், இல்லை நீங்கள் சேவ் பண்ணால் ப்ராஜெக்டை அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிக்கணுன்னா நான் அந்த ப்ராஜெக்டோட நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டா நீங்கள் திரும்பவும் இதை எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் பாதியாக பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு சேவ் ஆகிடும். நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஸை அழகாக கொலாஜ் பண்ணுறதுக்கான 2 ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒன்று முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூனி டூல் அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போகிறோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இமேஜ் கூடவே கார்ட்டூன்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்கிறத பயன்படுத்தி நீங்கள் பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ இமேஜஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த இமேஜஸில் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேறு இமேஜஸ் வேணும் அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணியும் நீங்கள் வெளியிலேருந்து ஒரு இமேஜை எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் நம்ம அடுத்ததாக கேரக்டர்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு குட்டி டெடி பியரை உட்கார வச்சா எப்படி இருக்கும், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், அவ்வளோதான். இதை சின்னதாக்கணும்னா மூளையில் பிடிச்சி இந்த மாதிரி குட்டியாக ஆக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு டால்ஃபின் குதிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டால்ஃபினை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் இங்கே ஓடியாந்துடும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படி குட்டியாக இந்த இடத்துல குதிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெண்டும் பேசிக்கிட்டால் எப்படி இருக்கும் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம், பபிள்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம். இங்கே டபுள் கிளிக் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் இது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணலாம். ஹலோ டெடி, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, அடுத்ததான் இது அப்ளை கொடுத்தாச்சு. இது நம்ம கொஞ்சம் குட்டியாக்குனா இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஸோ அடுத்து இது பேசணும் இல்லையா, டெடி என்ன சொல்லுவோம், ஐ ஆம் ஃபைன்னு சொல்லுவோம் இல்லையா,
அது நம்ம டைப் பண்ணிடலாம். இங்கே பபிள்ஸ் போயிட்டு அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் இதுக்கும் இங்கே என்ன பண்ணுறாரு, ஐ எம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க. ஐ எம் ஃபைன் தேங்க்யூ. ஸோ அடுத்ததா இதே தமிழில் டைப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணலாம். நான் தமிழ் ஃபோனட்டிக் கொடுக்குறேன். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் வழக்கமாக, நலம் நலமறிய ஆவல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பாய் இங்கிலீஷில் கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா, ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸு எங்கே ஒரு ஃப்ளைட் ஓடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறதும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான், இல்லை ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் நீங்கள் பண்ணிட முடியும். ஸோ இதையே பயன்படுத்தி இதே டைலாக்ஸை மாற்றி மாற்றி நீங்கள் ஒவ்வொரு ஜேபிஜியாக சேவ் பண்ணிவிட்டு இதையே நீங்கள் ஃபோட்டோ ஸ்டோரியில் யூஸ் பண்ணி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா ஒரு பவர் பாயிண்டில் ஸ்லைட்ஸாக போட்டும் அதையும் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம். இதுதான் இதனுடைய பெஸ்ட் பார்ட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாச்சு. அடுத்து மீம் டெக்ஸ்ட்டும் நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். வெல்கம் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம்னு தமிழில் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா உங்களுக்கு இங்கே அழகாக இப்படி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே டவுன்லோட்னு கொடுக்கலாம். இல்லைன்னா இங்கேயும் டவுன்லோடு இருக்கும். நம்ம டவுன்லோட்னு கொடுத்தா ஜஸ்ட் அப்படியே டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் அழகான ஒரு கொலாஜ் இமேஜை நம்ம டெக்ஸ்டோட அந்த கார்ட்டூன்ஸோட கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மீம்ஸ் மாதிரி நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்கு கிரியேட் பண்ணுறதுக்கு அழகாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த tool.com. ஸோ இதில் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, இதுலேயே நிறைய விஷயங்கள் மேலே இருக்குது பாருங்கள். ஃபோட்டோ எடிட்டர் இருக்குது, ஃபோட்டோ ஃபில்டர்ஸ் இருக்குது, கிளிட்டர் ஃபோட்டோ. இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த ஃபோட்டோவையே உள்ளே போட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை கிளிட்டர் பண்ண வைக்கலாங்க. ப்ரௌஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவே எடுத்துக்கிறேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்துருச்சு. இந்த ஃபோட்டோக்குள்ளேயே நம்மளுக்கு கிளிட்டர் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், பார்டர் ஆட் பண்ணலாம், எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸில் எதாவது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுத்தோடனே அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வரும். அடுத்து கிளிட்டர் டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மொசைக் எஃபெக்டை நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கடுத்து பார்டர்ஸ் ஏதாவது வேணும்னா ஃபேன்சி ஃப்ரேம் வேணாலும் கொடுக்கலாம், கலர்ட் பார்டர் வேணாலும் கொடுக்கலாம். பர்த்டே கிரீட்டிங் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணி நீங்கள் பார்டர்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதுக்கு குட்டி இது கொடுத்தா போதும். ஏன்னா இங்கே பாருங்கள், அப்படியே அமேசிங்காக இது பார்டர்ஸு கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து இதில் வந்துட்டு கிளிட்டர் பேக்ரவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டும் நீங்கள் கொடுக்கலாம். அப்ளை கொடுக்குறேன் நான். ஸோ இது அப்ளை ஆகிட்டே இருக்குது. அனிமேஷன் ஸ்பீடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு இமேஜை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த எல்லா எஃபெக்ட்ஸுமே ஆட் பண்ண முடியும். ஸோ அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எஃபெக்டை நீங்கள் வேறு பலூன் பறக்கிறதோ இல்லை நிறைய எஃபெக்ட்ஸ் இதில் இருக்குது. அந்த எஃபெக்ட்ஸில் எது வேணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். அனிமேட்டட் ஜிஃபாக நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது அனிமேஷனை இதுக்கு அப்ளை பண்ணணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம இமேஜ் ஃபுல்லாகவே இந்த அனிமேஷன் அப்ளை ஆகிடும். இது ஸ்மைலிஸ் பறக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குது, டெடி பியர், அந்த மாதிரி பலூன்ஸ், இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது.
எந்த எஃபெக்ட் வேணும்னாலும் நீங்கள் உங்கள் இமேஜுக்கு கொடுக்கலாம். ஒரு சாதாரண இமேஜை கிளிட்டரிங் இமேஜாக நீங்கள் உடனே மாற்றுறதுக்கு இந்த glitterphoto.net அப்படின்றத பயன்படுத்தலாம். பேசிக்காக அந்த toonytool.com போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு எல்லாத்துக்குமான லிங்க்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் டேக்கிங் டூ லாங். ஸோ இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். இது கொஞ்ச நேரம் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு எடுத்துக்குது, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைங்கள்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்க. அழகாக இந்த இடத்துல எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது அப்ளை ஆகிட்டு இருக்க நேரத்தில் நான் இன்னொரு வெப்சைட்டை உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்குள்ளே இது அப்ளை ஆகிடும். அண்ட் தென் எப்படி சேவ் பண்ணுறது, வழக்கமாக சேவ் பண்ணுற மாதிரி தான். நான் இப்போ இன்னொரு வெப்சைட் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா photocollage.com. ஏற்கனவே சொன்னது, இது பேர்லேயே தெரியுது. இது ஃபோட்டோஸை ஆன்லைனில் சூப்பராக கொலாஜ் பண்ணுறதுக்கு, அதுவும் இதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க. நான் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள், நீங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவீங்க அந்த டெம்ப்ளேட்லாம் பார்த்த உடனே. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இமேஜஸை ஆட் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் இதுக்காக ஒரு ஆர்கன் சிஸ்டம்ஸ் சிலது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சயின்ஸ் டீச்சராக இருந்தால் இதை ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. எல்லா இமேஜஸும் ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்ன முறையில் நம்ம கொலாஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஆட்டோ கொலாஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொலாஜ் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொடுத்த உடனே எப்படி கொலாஜ் ஆகி ஒரு சார்ட்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகி எவ்வளோ அழகாக உங்கள் கிளாஸ் ரூமுக்கான சார்ட்டாக அதை கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், இப்படி உங்கள் கிளாஸுக்கு தேவையான எல்லா இமேஜஸும் நீங்கள் சட்டுன்னு அப்படி கொலாஜ் பண்ணிடலாம். ஸோ ஆனால் இன்னும் அழகாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாங்க டெம்ப்ளேட் இங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லான டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு 6 இமேஜ்ன்றதுனால இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு ரோலிங் ஒரு க்யூபாக நீங்கள் வந்துட்டு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கிறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு லெட்டர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதில் எனக்கு ஏதாவது ஒன்று வேணான்னாலும் நீங்கள் இங்கே சைட்லேயே கிளிக் பண்ணால் போயிடும். வேற ஒரு டெம்ப்ளேட் நான் எடுத்து பார்க்குறேன் இப்போ. ஸோ ரவுண்டாக கட் பண்ணணும் பாருங்கள், சர்க்கிளாக நீங்கள் கட் பண்ணணும். இதை கட்டும் பண்ணோம்னாலும் இப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம கிளாஸ் ரூமுக்கு எப்பயுமே சார்ட்டை ஒரே ஸ்கொயராக காமிக்காமல் இப்படி வட்டமாக எடுத்துக்கணும் அப்படின்னா இப்படி நம்ம தூரம் வச்சுட்டு ஈவன் சிடிக்கு கூட நீங்கள் வந்து மேலே இதை ஒட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் உட்காந்து சைஸ்லாம் வச்சு பண்ணுறத விட இதில் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அதுவே என்ன பண்ணணும்னா அழகாக உங்களுக்கு அந்த ஷேப்பில் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அடுத்து வேறு ஏதாவது டெம்ப்ளேட்னா உங்களுக்கு எந்த ஸ்டைலில் இதில் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிறோம். இப்போ ஒன்று மட்டும் பெருசாகவும் மற்றது இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண மாதிரியும் இருக்குது. இப்படியும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு இமேஜ் மட்டும் கம்மியாக இருக்குன்னு சொல்லுது, ஏன்னா 7 இல்லையா இங்கே, அதனால நமக்கு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ டெம்ப்ளேட் போயிட்டு பேக்ரவுண்ட் இல்லாமல் இப்படி இருக்குது. இப்போ இதுக்கு பேக்ரவுண்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா இங்கே கொலாஜ் அப்படின்றதுக்கு போயிட்டு செட் பேக்ரவுண்ட் கொடுத்த உடனே அதில் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இதில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி இதுக்கு கொடுத்துக்கலாம். இந்த பேக்ரவுண்டு இருக்கலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் இதை கொடுக்குறேன். ஸோ இது பிளைனாக அப்ளை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே இது இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பேக்ரவுண்டோட வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். அப்ளைன்னு கொடுத்தோடனே இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதில் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம ஆட் பண்ணலாம். இதுக்கு ஆர்கன் சிஸ்டம் இல்லையா, நான் ஆர்கன் சிஸ்டம் உடல் உறுப்பு மண்டலங்கள் இல்லையா, தமிழ்ல டைப் பண்ணா எப்படின்றத பார்க்குறோம் நம்ம. மண்டலம் டைப் பண்ணியாச்சு. இது சைஸ் வேணா நீங்க மாத்திக்கலாம், கலர் மாத்தலாம்,
எது வேணும்னாலும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு ஓகே கொடுத்தாச்சு. அண்ட் இது எல்லாமே கொடுத்துட்டு நம்ம மாற்றணும் இல்லையா. இங்கே நான் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன். இந்த தமிழை எடுத்துட்டு இங்கிலீஷ் ஆர்கன் சிஸ்டம்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் போல்டு இட்டாலிக்ஸ் எது வேணால் கொடுக்கலாம். அண்ட் தென் ஃபாண்ட்டும் நீங்கள் வந்துட்டு ஸ்டைல் எதாவது மாற்றணுன்னா இங்கே பாருங்கள் எத்தனை ஃபாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபாண்ட் கூட நீங்கள் அழகாக ஸ்டைலாக கொடுத்துக்கலாம். இந்த ஃபாண்ட் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. செலக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்கு உங்களுக்கு மாறிடும். போல்டும் கொடுக்கலாம், இட்டாலிக்ஸ் கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் கலரும் கொடுக்கலாம் நீங்கள். அண்ட் ஃபாண்ட்டோட கலர் மாற்றணும் அப்படின்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டோட கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கொடுத்த எல்லாமே இந்த இடத்துல அப்ளை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது, இதனோட லெவலே வேறு தானேங்க. சூப்பராக இருக்க பாருங்கள். இப்படி ஒரு சார்ட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக இதில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ கொலாஜ் சேவ் பண்ணணும், பண்ணியாச்சு இல்லையா. ஹெச்டி இமேஜ் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரீயாகவே சேவ் பண்ண முடியும். இப்போ ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு இது சேவ் ஆகிட்டே இருக்கு. ஜஸ்ட் ஒரு செகண்ட் எடுத்துக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் தோ எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா. இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான கொலாஜை நீங்கள் ஆன்லைனில் சிம்பிளாக பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கற்றுக்கிட்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. சாரி, நம்ம கிளிட்டர் ஃபோட்டோவை விட்டுட்டோமே. இங்கே பாருங்க, அப்படி கொட்டுது மழையா. இந்த கிளிட்டர் ஃபோட்டோவை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த கிளிட்டர் எஃபெக்டோட இருக்கு. இப்போ ஒரு கிளிட்டர் டெக்ஸ்ட் எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த டெக்ஸ்ட் என்னவா இருக்கும், இங்கே பாருங்க. திலீப் வெல்கம்ஸ் யூன்னு கொடுத்துட்டேன். ஃபாண்ட் உங்களுக்கு இதில் எது வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எந்த ஸ்டைலில் வேணுனாலும் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அப்ளை ஆகிடும். ஓகே, இந்த கிளிட்டர் எந்த ஷைனிங் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கோல்டு கலரில் மின்னுது தகன்னு, அப்ளை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டும் கிளிட்டர் ஆக போகுது. ஸோ ஒரு சாதாரண இமேஜை நீங்கள் எஃபெக்ட்ஸோட இப்படி கிளிட்டரிங் டெக்ஸ்ட்டு, ஃபாலிங்கு எல்லாமே போட்டு ஒரு ஜிஃபாக சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த glitterphoto.net உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை முடித்த உடனே நம்ம போயிட்டு சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ இட் இஸ் அதுதான், ஒவ்வொரு எஃபெக்டும் உங்களுக்கு ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்துட்டு சாதாரணமாக இருக்கிறத விட கொஞ்சம் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணும். அதுவும் நம்ம எடுத்திருக்க இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால இந்த நேரம் அது எடுத்துக்குது. நீங்கள் ப்ரிவியூவில் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம கொடுத்தது ஆல்ரெடி அப்ளை ஆகிடுச்சு. இது எந்த இடத்துக்கு உங்களுக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஆல்ரெடி அந்த கிளிட்டர் டெக்ஸ்ட் போயிட்டு இருக்கு. சரி, வேற என்னெல்லாம் இருக்கு இதில் அப்படின்றத பார்த்துட்டு திரும்ப வந்துடுவோம். இந்த 2D டூலில் மைண்ட் மேப்பும் எடிட் பண்ண முடியும், ஃபோட்டோ என்லார்ஜ் பண்ண முடியும். மோர் தேன் தேட் இங்கே பாருங்க, ரைட் மோர்னு கொடுத்தீங்கன்னா யூடியூப் ட்ரிம்மர் இருக்கு, ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறதுக்கு இருக்கு, QR ஆப் இருக்கு, போஸ்டர் மேக்கிங் அண்ட் ஃபேக்காக சேட் ஆப் கிரியேட் பண்ணலாம், டயக்ராம், சார்ட்டல், ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது, கலரிங் ஆன்லைன் இருக்குது. இதை ஃபோட்டோ கொலாஜ் பார்த்துட்டோம். அதே மாதிரி வேர்ட் கிளவுட்ஸும் கிரியேட் பண்ண முடியுங்க. எப்படி ஃபோட்டோ கொலாஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வேர்டும் கிளவுட்ஸில் கிரியேட் பண்ண முடியும். இந்த கலரிங் ஆன்லைனும் அழகாக ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கலரிங் ஆன்லைன் போயிட்டு வந்துடுவோமா. பாருங்க,
உங்கள் குழந்தைங்க 1வது 2வது இல்லை 5வதுக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த கலரிங் ஆன்லைனை பயன்படுத்தி அழகாக இதில் இருக்கிறது கிட்ஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஹவுசிங் இருக்குது, நேச்சர் இருக்குது, அண்ட் தென் அனிமல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கலர் பண்ண சொல்லலாம். எப்படின்றத பார்ப்போம். ஸோ கிட்ஸ் எடுத்துக்கிறேன் நான். இதை எடுத்துக்கலாம். இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதில் எப்படி கலரிங்கை அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்துருச்சு இல்லையா இமேஜு. இந்த இமேஜுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக், அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் கலர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே அது அந்த இடத்துக்கு அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் உடலுக்கு அண்ட் இங்கே வேற ஒரு கலர் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இங்கே ஃபேஸுக்கும் எல்லோவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணுறோம், இந்த இடத்துல கொடுக்கும். அவ்வளோதாங்க. டக்குன்னு ஒரு படத்தை எப்படி கலர் பண்ணுறது அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ன்றதை கொடுக்குறோம், சேவ் இமேஜ் கொடுக்குறோம். ஸோ நம்ம பண்ண கலரிங் அழகாக சேவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, சட்டுன்னா கலர் பண்ணிவிட்டேன். உங்கள் ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொஞ்சம் விட்டுருக்கேன், இதையும் சேர்த்து நீங்கள் கலர் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். மீண்டும் சந்திப்போம்.